எவரெஸ்ட் கென்பிரிட்ஜ் சீனியர் செகண்டரி ஸ்கூல், அந்த சாலை தான் அது. நாகப்பட்டினம், பட்டினம் என்றாலே அது ஒரு நகரம். எப்படி சென்னை போன்ற, தூத்துக்குடி போன்ற, மதுரை போன்ற, திருநெல்வேலி போன்ற, கோயம்புத்தூர் போன்ற ஒரு நகரம், அதைவிட ஒரு சிறப்பான நகரமாக இந்த நாகப்பட்டினம் இருந்துள்ளது. ஏன் என்றால் அது ஒரு துறைமுகம். நாகப்பட்டினம் ஒரு துறைமுகம். எதற்காக இதை நான் குறிப்பிடுகிறேன் என்றால், எனது தந்தை வீராசாமி, அவர் வைத்தியத்தில் சிறப்பான வைத்தியம் தெரிந்தவர். அதனால் அவரை வீராசாமி வைத்தியர் என்றும் சொல்வதுண்டு. மருத்துவத்தில் நிபுணர் என்றும் சொல்லலாம். அவர் மறையூரில்தான் பிறந்தவர். அங்கிருந்து நாகப்பட்டினம் வழியாக மலேசியா என்ற இடத்திற்கு வேலைக்காக சென்றார். மலேசியாவிற்கு. கெடா என்றது பழைய பெயர். அதனுடைய புதிய பெயர் கெடாரம் கொண்டான், தமிழ் பெயர். அங்கேதான் அவர்கள் வேலை பார்த்தார்கள். பல ரப்பர் தோட்டங்களை வைத்திருந்து அதன் மூலம் வருமானத்தை ஊட்டியவர். அதே நேரத்தில் எனது அக்காவின் கணவர் துரைசாமி, அவர் கப்பல் வழியாக சிங்கப்பூர் சென்றார். எனது இளைய சகோதரியின் மகன் மருதையன், கணவன் மருதையன், அவரும் மலேசியாவிற்கு பினாங்கிற்கு சென்றார். ஏன் இதையெல்லாம் குறிப்பிடுகிறேன் என்றால், அப்பொழுது பாஸ்போர்ட் தேவையில்லை. இங்கெல்லாம் வேலை இருக்கிறது, ரப்பர் தோட்டத்தில் வேலை இருக்கிறது என்று சொல்லி எல்லோரையும் போனார்கள். பலர் திரும்பி வந்தார்கள், பலர் அங்கேயே தங்கிவிட்டார்கள். இன்று சிங்கப்பூரில், மலேசியாவில், இந்த இடங்களில் வாழ்பவர்கள் இன்று வரை தமிழர்கள். பிறகு இருப்பவர்களெல்லாம் குடியேறியவர்கள். அந்த வகையில் நான் சிங்கப்பூரும் சென்று வந்துள்ளேன், மலேசியாவும் சென்று வந்துள்ளேன். பினாங்கு சென்றதில்லை. எனவே நாகப்பட்டினம் வழியாக பலமுறை நான் சென்று வந்துள்ளேன். நாகப்பட்டினத்தின் துறைமுகம் இருப்பதால் எனது தந்தையாரும் எனது அக்கா கணவர் அவர்களும் அப்படித்தான் சென்றிருக்க வேண்டும். எனது அக்காவின் இளைய சகோதரின் அக்காவின் கணவரும் அப்படித்தான் சென்றிருக்க வேண்டும் என்று எனக்கு தெரிகிறது. ஆங்கிலேயர் காலத்தில் தான் இதெல்லாம் கப்பல் அதிகமாக போக்குவரத்து இருந்துள்ளது. கடலூர் என்று சொல்வோமே, அதுவும் ஒரு கடல் கொண்ட ஊர். அதனால்தான் கடலூர். ராமேஸ்வரம் அருகாமையிலே ஒரு பெரிய கப்பல் துறைமுகம் இருந்துள்ளது. அது அழிந்துவிட்டது. தூத்துக்குடி, அதுவும் ஒரு துறைமுகம்தான். அதாவது சோழர்கள் காலத்திற்கு முன்பே இந்த தொண்டி என்ற ஒரு நகரம், துறைமுகப்பட்டினம் இருந்துள்ளது. அதெல்லாம் நம்முடைய தொல்காப்பியம் மற்றும் பல நூல்களில் குறிப்பிடப்படுகிறது.
மதுரை காஞ்சி என்ற ஒரு நூலும் இருக்கிறது. சோழர்களுக்கு காலத்திலேயே பாண்டியர்களும் இருந்துள்ளார்கள், சேரர்களும் இருந்துள்ளார்கள். இந்த மயிலாடுதுறை இதனுடைய காலத்தை சொல்ல வேண்டுமானால் மறையூர், மறை என்றாலே வேதம், மான் மறைந்ததாக சொல்லக்கூடிய இடமும் மறையூர். அருகாமையிலேயே அசிக்காடு என்ற ஒரு இடமும் காட்டுப்பகுதியாகத்தான் இருந்துள்ளது. அதுபோல சித்தர்காடு, சித்தர்கள் வாழ்ந்த இடம் சித்தர்காடு. இதையெல்லாம் சொல்லிக்கொண்டால் அடுக்கிக் கொண்டே போகலாம். மயூரநாதர் கோயில் மிகப்பெரிய கோயில், வேலைப்பாடுகள் நிறைந்த கோயில். சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. அப்பொழுது தஞ்சை அல்லது முதலாக இருந்தது திருச்சி, அதன் பிறகு தஞ்சை. இப்படித்தான் அவர்கள் தலைநகரை மாற்றி மாற்றி வைத்துள்ளார்கள். சோழர்கள் காலத்திலேயே இந்த இடம் இருந்திருக்கிறது, அதற்கு முன்பும் இருந்திருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மறையூர் என்றாலே அது ஒரு வரலாற்று சிறப்பான இடம் என்று நாம் கருத வேண்டும். அத்தனை பெருமைகளும் உள்ளது. நான் அந்த இடத்தில்தான், மறையூரில்தான் நான் பிறந்தேன், வளர்ந்தேன். பிறந்த இடம் கும்பகோணம். எனவே நண்பர்களே, இது ஒரு வரலாற்று பதிவு. எப்படி நாகப்பட்டினத்தில் இருந்து இந்த வரலாறு தொடங்குகிறது, எப்படி முடிந்தது என்பதும் இதன் மூலம் எனக்கு தெரிந்த தகவல்களை நான் உங்களிடம் தெரிவித்துள்ளேன். இதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடலாம், உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் எழுதலாம், பகிரலாம். ஏனென்றால் இங்கே மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். நான் மயிலாடுதுறையில் ஏவிசி கல்லூரியில்தான் படித்தேன். முனிசிபல் ஹைஸ்கூல் கொர்நாடில்தான் நான் படித்தேன், பள்ளிக்கூடத்தில். அந்த அளவுக்கு பெருமை உள்ள இடம் இது. எனது தந்தையார் 1904 அவர் பிறந்தார். 1978 மறைந்தார். 74 வயது. அதையும் கடந்து எனது அண்ணன் அவர்கள் மறையூரில் இருக்கிறார். நான் 70 வயதை கடந்து விட்டேன். ஏனென்றால் இதெல்லாம் வரலாற்றில் நான் குறிப்பிடுவது காரணம், மறையூர் மயிலாடுதுறை என்றாலே ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த வரலாற்று இடம் என்பதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே.